ஹலோ எவ்ரிவன், இது உங்கள் சேனல், உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் நாம் 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 1 யூனிட் 1ல் இருக்கிற சப்ளிமெண்ட்ரி த ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அவுலி அப்படிங்கிற ஒரு சப்ளிமெண்ட்ரியை கொடுத்துருந்தாங்க. அது ஒரு லென்த்தி லெசன். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணி த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற லெசனை இப்போ கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு ரியல் ஸ்டோரி. 2 உயிரினத்துக்கு இடையேயான நட்பை அழகாக இதில் சொல்லியிருப்பாங்க. டிசம்பர் 26, 2004ன்னா நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது த இந்தியன் ஓஷன் சுனாமி தான். இந்தோனேஷியாவில் கடலுக்கு அடியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உலகத்தில் பல நாடுகள் சுனாமியால் பாதிக்கப்பட்டது. அது பெரும் பொருள் சேதத்தையும் உயிர் சேதத்தையும் ஏற்படுத்துச்சு. கென்யா கடற்கரையில் நீந்திக்கிட்டு இருந்த நீர் யானைகள் அந்த சுனாமியால் பாதிக்கப்பட்டுச்சு. அதில் தப்பிச்ச ஒரு பேபி ஹிப்போவை பற்றினதான் த ஃப்ரெண்ட்ஷிப். வாங்க பார்க்கலாம். On a clear day in December 26, 2004, in the African country of Kenya, a group of hippopotamus hippos were swimming by the ocean. Ocean அப்படிங்கிறது சமுத்திரம், hippopotamus அப்படிங்கிறது நீர் யானை, அதை ஹிப்போஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹிப்போஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் இருக்கிற கென்யா கடற்கரையில் ஒரு குரூப்பாக நீந்தி ஜாலியாக குளிச்சிட்டு இருக்கோம். அட் த டைம் த இந்தியன் ஓஷன் சுனாமி ஸ்ட்ரக் த கென்யன் கோஸ்ட். அந்த சமயத்தில் தான் இந்திய பெருங்கடல் ஏற்பட்ட சுனாமி அலையானது கென்யா கோஸ்டல்லையும் பாதிப்பை ஏற்படுத்துது. The hippos were carried away into the sea by the tall strong waves. அந்த பகுதியில் ஏற்பட்ட பெரிய அலையால அந்த குரூப்பா இருந்த ஹிப்போஸ் அனைத்தும் கடலுக்குள்ள இழுத்து செல்லப்பட்டது. The next day the people came to the beach to look at the damage. அடுத்த நாள் காலையில மக்கள்லாம் என்ன பண்றாங்க, அந்த டேமேஜ் அப்படின்னா சேதங்கள், என்ன மாதிரியான சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்வையிடுறதுக்காக வர்றாங்க. They couldn't see the group of hippos. Hipposனா நீர் யானை. அந்த நீர் யானை குரூப்பா வாழ்ந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த நீர் யானைகள் எதுவுமே அவங்க கண்ணுக்கு தென்படல. But they did see the baby hippo on some rock. ராக் மேல ஒரு பேபி ஹிப்போ இருக்கிறத அவங்க பார்க்கறாங்க. A number of people came down to the beach to rescue the baby hippo. அந்த பேபி ஹிப்போவை எப்படியாவது அந்த கடல் பாறையிலிருந்து தள்ளி கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் என்ன பண்றாங்க, ட்ரை பண்றாங்க. But it was not easy. அது வந்துட்டு ரொம்ப ஈஸியான வேலை இல்லை. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லி த பேபி வாஸ் 600 pounds ஆர் அபவுட் 270 kg. அந்த பேபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன குட்டியே 270 கிலோ கொண்டதா இருக்குது. நோ ஒன் குட் கேரி ஹிம் லைக் எ பேபி. அதை குழந்தை கொண்டு போற மாதிரி யாராலையும் தூக்க முடியாது, கேரி பண்ண முடியாது. ஹி வாஸ் டயர்ட் அண்ட் ஃப்ரைட்டன்ட் அண்ட் ஹங்கிரி. அந்த ஹிப்போ இப்போ ரொம்ப டயர்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம மக்கள்லாம் பார்த்த உடனே அது பயத்திலையும் இருக்கு, நிறைய பசியோடவும் இருக்கு. ஸோ he kept running away and rushing at the people. அதனால என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த இடத்தை விட்டு ஓட பார்க்குது, அந்த மக்களை தாக்கவும் பார்க்குது. He was fast and slippery and was not easy to catch. அது ரொம்ப வேகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதை பிடிக்கும் போது அது வழுக்குது. அதனால அதை பிடிக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயமா இல்லை. They used ropes, nets, boats and cars. அவங்க அதை தரையில கொண்டு வரதுக்காக நிறைய கயிறுகளையும் பயன்படுத்துறாங்க. நெட்டுன்னா வலைகளை பயன்படுத்துறாங்க, போட்டை பயன்படுத்துறாங்க, காரை பயன்படுத்துறாங்க. ஆனாலும் பட் தே வேர் ஏபிள் டு கேட்ச் ஹிம். ஆனாலும் அவங்களால அதை கீழே கொண்டு வர முடியல. ஒன்லி ஆஃப்டர் எ மேன் கால்டு ஓவன் விஸ்டல்ட் த பேபி ஹிப்போ டு த கிரவுண்ட். அந்த பேபி ஹிப்போவை ரொம்ப மல்யுத்தம் செஞ்சு போராடி ஓவன் அப்படிங்கிறவர் தான் அதை கிரவுண்டுக்கு கொண்டு வராரு. ஸோ தே கால்டு த பேபி ஓவன். அந்த ஓவன் அப்படிங்கிறவர் தான் அந்த தரைக்கு கொண்டு வந்ததால அந்த பேபி ஹிப்போக்கு ஓவன் பேர் வைக்கிறாங்க. ஓவன் வாஸ் டேக்கன் டு எ வைல்டு லைஃப் சாங்சுரி. வைல்டு லைஃப் சாங்சுரி அப்படின்னா வனவிலங்கு சரணாலயம். ஓவன் அந்த வனவிலங்கு சரணாலயத்தில் கொண்டு போய் விடுறாங்க. எவ்ரிவன் தாட் ஹி குட் பி வெல் லுக்டு ஆஃப்டர் தட். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு போனா அது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஓவன் வாஸ் நாட் ஹாப்பி அட் ஆல். ஆனா ஓவனுக்கு அது சந்தோஷமா இல்லை. ஹி வாஸ் டயர்ட் அண்ட் வெரி ஃப்ரைட்டன்ட். அந்த இடத்துல அது ரொம்ப டயர்டாகவும் ரொம்ப பயத்தையும் அது உணருது. As soon as he reached the sanctuary, he saw a large greyish tortoise. அந்த சாங்சுரியை அது ரீச் பண்ண உடனே ஒரு சாம்பல் நிற டார்டாய்ஸ் அது பார்க்குது. இட் லுக்ட் a bit like his mother. அது தன்னுடைய அம்மா மாதிரியே அதுக்கு ரிசம்பிள் ஆகுது. கொஞ்சம் பெருசா இருக்கிறதால அது அம்மான்னு நினைக்குது. He ran to the creature and hid behind it. அது ஓடி போய் அந்த உயிரினத்து பின்னாடி நிக்குது. Just like a baby hippo would hide behind his mother. தன்னுடைய அம்மா பின்னாடி ஒளிஞ்சிக்கிற மாதிரி அந்த பேபி ஹிப்போ போய் ஒளிஞ்சிக்குது. The animal he chose was a 130 years old giant tortoise called MC. அதாவது 130 வயசான ஒரு டாட்
டாட்டாய்ஸ் பின்னாடி அது ஒளிஞ்சிக்குது. அந்த டாட்டாய்ஸ் பேரு எம்சி. எம்சி வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட் பை ஓவன். எம்சிக்கு இந்த ஓவன் வந்து ஒளிஞ்சிக்கிறது ஒரு சர்ப்ரைஸ்டா இருக்கு. பட் he let ஓவன் கடல் க்ளோஸ் டு him. ஆனா அது தழுவிக்கிறதுக்கு அது அனுமதிக்குது. soon the two of them become friends. கூடிய சீக்கிரத்திலே அது ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு. at first ஓவன் did not know what to eat and how to eat. முதல்ல ஓவனுக்கு என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும்னே தெரியல. but he followed MC and started copying him just as he would have done with his mother. தன்னுடைய அம்மா கிட்ட இருந்து தான் எப்படி கத்துக்குமோ எப்படி ஃபாலோ பண்ணுமோ அந்த மாதிரி எம்சியை பார்த்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அது என்ன செய்தோ அதையே செய்யவும். and MC thought ஓவன் to eat the leaves, grasses and things that he ate. MC என்ன பண்ணது அந்த ஓவனுக்கு லீவ்ஸ் சாப்பிடுறதுக்கும் கிராஸ் சாப்பிடுறதுக்கும் அப்புறம் அது எதெல்லாம் சாப்பிடுதோ அதெல்லாம் சாப்பிடுறதுக்கு கத்து கொடுக்குது. the two become good friends. ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா ஆயிட்டாங்க. and would walk around together, swim together, sleep together and eat together. ரெண்டு பேரும் அந்த ஏரியா ஃபுல்லா ஒண்ணா நடக்க ஆரம்பிச்சாங்க, ஒண்ணா நீந்த ஆரம்பிச்சாங்க, ஒண்ணா தூங்க ஆரம்பிச்சாங்க, அப்புறம் ஒண்ணா சாப்பிடவும் ஆரம்பிச்சாங்க. soon they learned to tell each other what they wanted to do. அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத கூடிய சீக்கிரத்திலே ஒருத்தர் கன்வே பண்ணிக்க கத்துக்கிட்டாங்க. this friendship astonished the people in the wildlife park. wildlife பார்க்கு வரக்கூடிய மக்கள் அனைவரும் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. this was unusual for a mammal and a reptile to bond and become friends. ஒரு பாலூட்டியும் ஒரு ஊர்வனமும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது வழக்கத்துக்கு மாறானது. இதனுடைய நட்பு ரொம்ப பிணைப்பா இருக்கிறத ஆச்சரியப்படுறாங்க. but this is what happened. ஆனா இதுதான் அங்க நிகழ்ந்திருக்கு. ஓவன் lost his mother and adopted again tortoise and learned to survive. ஓவன் தன்னுடைய மதரை இழந்ததால அது டாட்டாய்ஸை தன்னுடைய அம்மாவா தத்தெடுத்துக்குது. அதுக்கப்புறம் அது கூட வாழவும் கத்துக்குது. the two of them become quite famous as a lot of news channels wrote and spoke about them. நிறைய நியூஸ் சேனல்கள்ல இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை எழுதவும் பேசவும் ஆரம்பிச்சாங்க. இந்த இருவருடைய பெரும் புகழ் எல்லா இடங்களிலும் பரவுச்சு. even today you will find a lot of videos which show you the story of ஓவன் MC on the internet. இன்றளவும் இணையதளத்துல ஏராளமான வீடியோக்களையும் ஓவன் MC-னுடைய கதைகளை நம்மளால பார்க்க முடியும். இதோட த ஃப்ரெண்ட்ஷிப் லெசன் முடிவடைது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.